டேய், இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். ஏன்டா எதுவுமே பேசாம மௌனமா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்கடா. வேற என்ன பேசுறது? நீ நல்லா இருக்கேன்னு கேட்கட்டுமா? உன்னை பார்க்குறவங்க தான் நல்லா இருந்த, அப்படி நான் சொல்லட்டுமா? டேய் அவன் வந்துடுவான்ல. எல்லாம் கண்டிப்பாக வருவான்டா, வெயிட் பண்ணு. வரதெல்லாம் இருக்கட்டும், 8 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறான்ல, சொல்லிடுவான்ல. அதெல்லாம் சொல்லிடுவான், நம்பிக்கை இருக்கு. டேய் 8 இயர்ஸாக சொல்லாமல் இருக்கான்டா, இப்போயாச்சும் சொல்லணும் அவன். அதனால தான் நம்ம எல்லோரும் ப்ரைவேட்டாக மீட் பண்ண வர சொல்லியிருக்கோம். சொல்லிட்டா பெட்டர். தோ வராம்பார். டேய் பாத்தியா, ஆளே ரொம்ப மாறிட்டான்ல. ஆமாண்டா, மாறிட்டான். ஒரு ஃபோன் கால் கூட பண்ணுறதில்ல. பெரிய பருப்பாடா நீ. ஏய் அப்படிலாம் இல்லை. அந்த வீணா போன பிரபுட்டெல்லாம் பேசுகிறேன், எங்ககிட்டலாம் பேசுறதில்ல. ஏய், வீணா போனவன் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கான் பார்த்தியா, பேசுவிடி. டேய் நிறுத்துங்கடா, முதல்ல அவன் பேசட்டும். சொல்கிறா, நீ எப்படி இருக்க? ஆ நல்லா தான் இருக்கேன். உங்கள் கோவம்லாம் புரியுது. இத்தனை நாள் பார்க்காம இருந்தோம், அதான் இப்போ பார்த்துட்டோம்ல, அப்புறம் என்ன? சரி சரி விடு விடு, பையன் பாவம் மன்னிச்சு விட்றலாம், பொழைச்சி போ. ரொம்ப தாண்டா உனக்கு, பார்த்துக்கிறேன். ஏய் அதை விடு, உன் ஒர்க் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா தான் போகுது, பரவாயில்ல. பெரிய டைரக்டர்லாம் ஆயிட்ட, எங்கள் மறதா கொன்றுவேன். இவ வேற, உங்களையெல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? உங்களையெல்லாம் எப்பறம் மறக்க முடியும்? என்ன? நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். ஏய் மச்சி, இங்கே எதுக்கு வந்திருக்கோம் ஞாபகம் இருக்கா? இருக்கு, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் தெரில, பார்க்கலாம். ஏய் இதை பாரு, 8th இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணதெல்லாம் போதும். இப்போ வாட்சு சொல்லிடு, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏ மச்சி, உனக்காக தான் இந்த ப்ரைவேட் பட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இதான் சொல்லணும்னு வச்சுக்கவே, கொன்னே போடுவேன். ஆமாண்டா, நீ சொல்கிற. சரி சரி சொல்கிறேன், சொல்லி தொலைகிறேன். டேய் அவள் வந்துடுவாள்ல? வந்துடுவாடா, வெயிட் பண்ணுறா. கால் பண்ணி கேட்டியா? பண்ணிட்டேன்டா, வந்துட்டு இருக்காடா. யோ சாமி. கூலாக இரு, ஏன் இப்படி? மச்சி, திடீர்னு வரல என்ன பண்ணுவ? டேய் உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதடா. வருவா வருவா, வெயிட் பண்ணு.
எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டியா? ஸோ சாரி, நீங்கள் எப்படி இருக்க? ஓ, நான் கேட்டால் தான் கேட்பியோ? அப்படி இல்லை. சரி, நீயே சொல்லு, நான் எப்படி இருக்கேன்? உன் பேருக்கு ஏற்ற மாதிரியே ஏஞ்சல் மாதிரியே இருக்கு. உன்னை பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு உன் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும். ஏன்னா நீ பெரிய டேரக்டர் கிட்டனா அவன் கூட செல்ஃபி எடுக்க முடியாதுல்ல. நீ வரமாட்டேன்னு நினச்சேன். ஏன்னா உனக்கு நிறைய மூவி ஒர்க் இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்திருக்க மாட்டேன்தான், நீ வரேன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். பாரா, இதை நான் நம்பணும். சத்தியமாக சொல்கிறேன், உனக்காக தான் வந்தேன். இவங்களை எப்போ வேணால் பார்க்கலாம், பட் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் உன்னை பார்க்க ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. மிஸ் பண்ணணும்னு தோணல. ஆமாம், உன் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? பரவாயில்ல. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஓ, தென் அவளே கேட்குறா, இங்கே எப்படியாவது சொல்லிடுறா. என்னமோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஏஞ்சல். என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு நீ தப்பாக நினச்சிடாத. சரி, சொல்லுடா. ஸ்டில் ஐ எம் இன் லவ் வித் யூ ஏஞ்சலின். வாட்? புரியுது, தப்பு தான். என்னடா அவன் 8 இயர்ஸ்க்கு அப்புறமும் இதே மாதிரி பேசுகிறானேன்னு நினைக்காத. பட் இதை தாண்டி வேறு வழி தெரில, அதான் சொல்லிட்டேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி. எதுவும் நினச்சிக்காத ஏஞ்சலின், ஐ எம் ரியலி சாரி. இல்லை, அது இல்லை. ஸ்டில் 8 இயர்ஸ் ஆவா? எப்படிடா? ஏன்டா நீ மாறவே இல்லையா? அதான் சொன்னேன்ல, இப்போ வரைக்கும் நீ தான் இருக்கன்னு. எப்படி பார்த்தாலும் நீ தான் இருக்க. அப்போ அது இன்ஃபேச்சுவேஷன் இல்லையா? அப்படி தான் நான் ஸ்கூல் டேஸில் நினச்சிட்டு இருந்தேன். இன்ஃபேக்சுவேஷன்னா 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ இருக்கும். 8 வருஷமாக நான் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு பேர் இன்ஃபேக்சுவேஷனா? ஏஞ்சலின், உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா ஐம் சாரி. நான் தான் சாரி சொல்லணும். நான் தான் இப்போ வரைக்கும் உன்னை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கேன். 8லேயும் உன்னை என்னால் லவ் பண்ண முடியல. இப்போவும் தான் என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது. பாத்தியா, இப்போவும் நான் தான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. சரி, ஓகே. இப்போ எதனால் வேணான்னு சொல்கிறேன்? ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்? நீ ஒரு ஹிந்து பையன், நான் ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு. ஃபேமிலிக்கு செட் ஆகாது. அதுதான் ப்ராப்ளம்னா நான் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிறேன். இல்லை, உனக்கு புரியல. இது செட் ஆகாது சஞ்சீவ். இந்த வழி உனக்கு வேண்டாம். ஹாப்பியான மூமெண்ட்டை நான் சோகமாக்க விரும்பலை. டுடே அவங்க கூட நிறைய ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னை வெளியே கூப்பிட்டு போறியா?
சரி போகலாம். பைக் பார்க் பண்ணியிருக்கேன், நீ முன்னாடி நடந்து வா, நான் இட்டு வரேன். இல்லை வேணாம், பைக்லாம் வேணாம், நடந்தே போகலாம். போகலாம். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ஆ கேளு. நீயே என்கிட்ட 8th சொல்ல என்ன லவ் பண்ணுறேன்னு. அதுவா, 8th அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, அதுவும் இல்லாமல் பார்க்க சுமாராக தான் இருப்போம். சரி எப்படியாவது கான்ஃபிடன்ஸ் வர வச்சு உன்கிட்ட சொல்லிடலான்னு 9th வந்தேன். அப்போ தான் சொன்னாங்க நீ ஸ்கூல் விட்டு போயிட்டேன்னு. என்ன பண்ணுறதுனே தெரில, டோட்டலாக blank ஆயிடுச்சு. ஓ, அதுக்கப்புறம் உனக்கு யார் மேலேயும் லவ் வரலையா? டவுட்டா? இல்லை, சும்மா கேட்டேன். வரல. அதான் ஏன்? அதான் சொன்னனே, என் லைஃப்பில் இன்னும் நீ தான் இருக்கன்னு, அதுக்கு மேலே வேறு யாரும் இல்லை. ஸ்கூல் டேஸ்லாம் ஒரு மாதிரி அது வரும். அட்டண்டன்ஸ்க்காக ஸ்கூலுக்கு வந்ததை விட உன்னை பார்க்க ஸ்கூலுக்கு வந்தது தான் அதிகம். பாரா. அப்புறம் சார்? அப்புறம் என்ன, பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வெளியே போய் நின்று உன்னை சைட் அடிக்கிறது, சைக்கிள் எடுத்துகிட்டு உன்னை பார்க்க உன் ஏரியாவுக்கு வர்றது. இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் உன் நம்பர் எடுத்து உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நீ தான் எடுப்பேன்னு நினச்சி பார்த்தா உங்கள் அம்மா எடுத்து அவ்வளோ சொல்லி பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஃபோனே பண்ணுறதில்ல. ஓ, ஸ்கூல் டேஸில் இவ்வளோ நடந்திருக்கா? எனக்கு தெரியாமையா? நீ தான் எனக்கு கண்டுக்கவே இல்லையே. ஆமாம், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன். ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் உனக்கு வேறு லவ் இல்லையா? யாரும் இல்லை? பண்ணேன், அது அப்படியே போயிடுச்சு. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன்ல. அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். நம்ம விஷயத்தில் கஷ்டம்தான், புரிஞ்சுக்கோ. உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. உனக்கு இந்த வழி வேணாம் சஞ்சீவ், ப்ளீஸ் என்னை மறந்துடு, மூவ் ஆன் ஆகு. இவ்வளோ நேரம் உன் மத பிரச்சனை, வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, இவ்வளோ தான் சொன்னியே தவிர ஒரு வாட்டி கூட உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை. அப்போ இதுக்கு பேர் என்ன? பிடிக்கலன்னா அப்போவே மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டு போயிருப்ப உன்னை எனக்கு பிடிக்கலன்னு. வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்கிறேன்னு தெரியுது. நான் வெளியே போய் விண்ணை தாண்டி வருவாயா மூவியில் வர மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி எனக்கும் நடந்துச்சுன்னு சொன்னால் யாரா நம்புவாங்களா? இப்போ ஜெஸி மாதிரி விட்டு போகிறேன்னு சொல்கிற. நீ நினச்சா அந்த கிளைமேக்ஸை மாற்றி அமைக்க முடியும். அப்புறம் வெளியே போய் சொல்லலாம், விண்ணை தாண்டி வர படத்தில் வர மாதிரி கிளைமேக்ஸில் பிரியல, ஒன்றா சேர்ந்தோன்னு போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லலாம். நீ நினச்சா முடியும். டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போக கரெக்டாக இருக்கும். போகலாமா? போகலாம். எதுவும் கேட்காது, அப்படியே போகலாம். உன்னோட ஃபர்ஸ்ட் மூவி, ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ, உன் கூட விசில் அடித்து கை தட்டி பார்க்கணும். நான் டெய்லியும் ஜீசஸ் கிட்ட வேண்டிக்கிறேன் நீ ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும்னு. நானும் வேண்டிக்கிறேன்
என்ன? நீ எனக்கு கிடைக்கணும்னு ஜீசஸ் கிட்ட. நீ கேட்டால் கொடுக்குற ஜீசஸ் நான் கேட்டால் கொடுப்பார்ல. அது வரைக்கும் உனக்காக நான் இங்கே இருப்பேன் எப்பவும். டேய் அவன் என்ன சொன்னா? அவள் வருவா எனக்காக.